எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இந்த மாதிரி அரைப்புற வண்டி ரோதா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பழைய கழனியில், ஆல்ரெடி சகதியாக இருந்த ஃபீல்டில். டிப்பர் அதிகமாக கட்டு டேமேஜ் வர காரணமே இந்த மாதிரி அரைப்புற வண்டி ரோதாவில் போகிறதுனால தான் நண்பா. அதிகபட்சமான கட்டு ப்ராப்ளம் வர்றது இது மாதிரி இடத்துல தான். ஏன் இது மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கு டயரோட ரெண்டு பக்கத்துலேருந்துமே லோடு விழும். ஃபஸ்ட்டு டயர் இறங்க சொல்லும் போது முன்னாடி லோடு விழும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லோடு விழும். அது மாதிரி ஆகிறதுனால பேரிங்கு, ட்ரக்கு பேரிங்கு, ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப்பரோட கட்டு, இந்த மாதிரி மோஸ்ட்ல பிரச்சனை வர காரணமே இந்த மாதிரி ரோதா தான் நண்பா. பாருங்கள், ஃபுல் ஜர்க் ஆகுது. ஸோ இதனால தான் நண்பா கட்டு வந்து தள்ளுது. முடிஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்த தவிர்த்து ஓட்டுறதுக்கு வழி இருந்தால் அதை தவிர்த்து ஓட்டுங்க. இது ஒன்றும் ஆகாது, சின்ன பள்ளம் தானே அப்படின்னு நினச்சி அதிலே ரொம்ப நேரம் ஓட்டினீங்கன்னா, இல்லை அது மாதிரி பள்ளத்தில் ரொம்ப அதிகமாக இருந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கட்டு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வரும். இன்னும் லோடில் இருந்தால், டிப்பர் லோடில் இருந்தால் மோசமான பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த காவாயை தவிர்த்து ஓட்டணும் நண்பா. அவ்வளோ.